வீரன் அத்தியாயம் 121 யுகங்கள் கடந்த போர். இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வெளியில் வந்த ஆதித்யாவின் உடல் பார்ப்பதற்கு வித்தியாசமாக போர் அரசனை போல் மாறியிருந்தது. அவன் உடலில் தங்க கவசங்களும் மற்றும் போருக்கு செல்லும் ஒரு வீரனைப் போல் முகக்கவசமும் அணிந்தது போல் இருந்தான். திடீரென ஆதித்யாவின் உடல் இவ்வாறு மாறியதை பார்த்த யாழிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அது இவ்வளவு நேரம் காலத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வெளியில் இருந்ததால் அதனால் அங்கு நடக்கும் சூழ்நிலையையும் மற்றும் அனைத்தையும் பார்க்க முடிந்தது. ஆனால் மற்ற அரக்கர்களோ நட்சத்திர நகரின் வீரர்களோ யாராலும் காலத்தின் கட்டில் இருந்து வெளிவர முடியவில்லை. அவர்களுக்கு நடப்பது என்னவென்று தெரியவில்லை. ஆனால் வெளியில் ஆதித்யாவின் உடலில் இருந்து ஒரு மாபெரும் சக்தி சூறாவளியைப் போல் வெளியில் வந்து கொண்டிருந்தது. அவனிடம் இருந்து யாரும் எதிர்பாராத அளவு ஒரு அழுத்தம் வெளிவந்தது. ஆனால் அது அங்கிருந்த யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. சிலையாக நின்ற ஆதித்யா திடீரென கண்களை திறந்தான். அப்போது அந்த இடமே மாபெரும் காற்று வீசியது போல் தூசிகளும் புகைமூட்டமும் ஏற்பட்டது. ஆனால் அவன் இப்போது ஆதித்யாவாக இல்லை. அவனது கண்களில் தங்க நிற ஒளி முன்ன அவன் தூரத்தில் இவர்களை நோக்கி சுழன்றவாறே நிற்கும் சூறாவளியை பார்த்தான். அது அவ்வாறு நிற்க இவன் காரணமில்லை. ஏனெனில் இந்த காலகட்டத்திற்கும் அந்த உக்கிரமான புனித சக்திக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த காலத்தின் நிலையை நிறுத்தியது ஆதித்யாவின் சக்தி. ஆகையால் அந்த உருவத்தில் இருக்கும் ஆதித்யா தூரத்தில் நிற்கும் சூறாவளியை உற்று பார்த்தான். இந்த மாபெரும் சக்தி வெளிவந்ததற்கு முக்கிய காரணம் அந்த சூறாவளி மட்டுமே. இந்த அசுரர்களோ அல்லது அந்த மருந்தோ இல்லை. காரணம், அந்த சூறாவளி வெறும் இயற்கையின் சக்தியாக அங்கு தோன்றவில்லை. அந்த சூறாவளிக்குள் ஏதோ ஒன்று மறைந்திருப்பதை உணர்ந்துதான் பிரபஞ்ச கால விண்வெளி மோதிரம் இந்த சக்தியை வெளியிட்டது. இது அந்த சூறாவளிக்கும் இந்த வாரிசுக்கும் இடையிலான சண்டை. இது பல காலங்களாக தொடர்ந்து வரும் சண்டை. யுகங்களின் அழிவுக்குப் பின் இதுபோன்ற சண்டைகள் ஆரம்பித்தன. இதை எதிர்க்க ஒரு சக்தி வாய்ந்த பஞ்சபூத சக்தியில் வளர்ந்த வாரிசாதான் இதை நிறுத்த முடியும். அப்படிப்பட்ட வாரிசுதான் சதுரன் என்னும் பிரபஞ்ச கால மோதிரத்தின் வாரிசு. இவர் பல சகாப்தங்களுக்கு முன்பு இருந்திருந்தாலும் அவருடைய ஆன்மீக ஆத்மா ஒரு சிறு பகுதி இன்னும் இந்த விண்வெளி பிரபஞ்ச கால மோதிரத்திற்குள் தான் இருந்தது. அந்த சக்திதான் இப்போது வெளியில் வந்தது. தனது ஒரு கையில் இருந்த விண்வெளி ஆத்ம சக்தியை திடீரென ஆதித்யா உடலில் இருக்கும் சதுரன் அங்கு இருக்கும் பாத்திரத்திற்குள் செலுத்தினான். அதே நேரம் தனது இடதுகை விரல்களை சுருக்க இவ்வளவு நேரம் அந்த மருத்துவ அறையில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த நீல நிறவாள் தரையில் இருந்து பிடுங்கப்பட்டு வேகமாக பறந்து ஆதித்யாவின் கையை நோக்கி வந்தது. அது வேகமாக வந்து ஆதித்யாவின் கையை சேர்ந்த பொழுது அந்த இடமே ஒரு நிமிடம் அதிர்ந்தது. இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அதிர்வு காலத்தின் கட்டையே சடாரண முடிவுக்கு கொண்டு வந்தது. யாழிக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஆன்மீக ஆத்ம உலகத்தில் சிக்கிக்கொண்ட டிராகன் பீஸ்டும் இப்போது வெளிவர முடியவில்லை. ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகத்தை மீறிய ஒரு ஆத்ம சக்தி அவனது உலகத்தையே ஆக்கிரமித்திருந்தது. ஆகையால் டிராகன் பீஸ்டால் இப்போது எழுந்து கூட நிற்க முடியவில்லை. மர்மமான மூங்கில் மலரின் உயிர் சக்தி மீண்டும் தன்னை மீட்டெடுத்தாலும் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு சதுரனின் சக்தி மிக அதிகமாக இருந்தது. டிராகன் பீஸ்ட், அடச்சே, இப்போது எதற்கு இவர் வெளியில் வந்தார்? இவரை வெளியில் வரும்படி நான் ஆதித்யாவிடம் கூறவில்லையே. இவரையே அவன் அழைத்தால் எப்படி என்று எண்ணியது. டிராகன் பீஸ்டிற்கு வெளியில் வந்திருப்பது யார் என்று ஒரு சிறு கணிப்பு இருந்தது. காரணம், சக்தியின் ஆற்றலும் அழுத்தமும். அதை வைத்து டிராகன் பீஸ்ட் உணர்ந்தது, இவன் வான் உலகத்தில் பிறந்த ஒரு வாரிசு. இவன் கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது டிராகன் பீஸ்டின் கணிப்பு. ஆகையால்தான் சதுரனை கண்டு டிராகன் பீஸ்ட் சிறிது வருத்தமும் அதே நேரம் பயமும் கொண்டது. சதுரனின் சக்தி காற்றுடன் சம்பந்தப்பட்ட சக்தியாக இருந்தாலும் ஆதித்யாவிடம் இப்போது அந்த சக்தியை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு பலமில்லை. இவனுக்கு ஏன் இப்படி அபூர்வமும் அதே நேரம் விபரீதமான நிகழ்வும் தொடர்ந்து நடக்கிறது என்ற ஒரு கேள்வியும் டிராகன் பீஸ்டிற்கு எழுந்தது. ஆனால் ஆதித்யாவின் உடல் சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. காரணம், அந்த சக்தியின் அழுத்தம்தான். டிராகன் பீஸ்ட் பயந்த போலவே ஆதித்யாவின் உடலில் சிதைவுகள் ஏற்படத் தொடங்கின. ஆனால் இது எதையுமே அறியாத ஆதித்யாவின் உடல் முழுமையாக சதுரனின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆதித்யாவின் உடலில் இருந்த சதுரன் தன் கண் திறந்து அந்த சூறாவளியை உற்று பார்த்தான். அவன் கண்கள் மின்ன, உன்னைத்தான் எதிர்பார்த்தேன். இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போது வெளிப்பட்டிருக்கிறாய். உன்னை கண்டுபிடிக்க நான் பல வழிகளை மேற்கொண்டேன்.
எதனாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இப்போது உன்னை இங்கு வரவழைக்கும் இந்த நித்திய மோட்சம் என்னும் மருந்தை நான் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை அன்றே அதை தெரிந்து வைத்திருந்தால் உன்னை வரவழைத்து அன்றே கொன்றிருப்பேன் என்று ஒரு கோபமான குரலுடன் முணுமுணுத்தான். அவன் முணுமுணுத்த கணம் அவன் கையில் இருந்த நீல நிற வாளில் இருந்து வெளிப்பட்ட சக்தியின் ஆற்றல் சிறிது சிறிதாக உடைந்து கொண்டிருந்த காலத்தின் கட்டை முற்றிலுமாக உடைத்தது. அந்த இடமே ஒரு அதிர்வலையின் கீழ் நிலநடுக்கம் வந்தது போல் உணர சரியாக அனைத்து மக்களும் காலத்தின் கட்டிலிருந்து வெளிப்பட்டனர். ஆனால் அசுரர்களுக்கு எதிர்பாராத விதமாக அந்த சக்தியிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் அவர்களை சில அடி தூரம் பின்னோக்கி தூக்கி வீசியது. இந்த சக்தி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் எதிராக எதுவும் செய்யவில்லை, அசுரர்களை மட்டும் பின்னோக்கி தள்ளியது. பின்னோக்கிச் சென்று விழுந்த அசுரன் குலவன் தனது கைகளில் இருந்த சக்தியின் முத்திரையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். இது என்ன சக்தி? எனது சக்தியை கட்டி போடுகிறதே என்று அலறினான். ஏனெனில் அவனது இரு கைகளும் ஒன்றாக பிணைந்த கையிலிருந்து தீக்குழம்பு ஊற்றிக்கொண்டிருந்தது. அவனது இரு கைகளையும் பிரிக்க முடியவில்லை. சொல்லப்போனால் அந்த இரு கைகளும் இணைந்து அதே நேரத்தில் அவனிடம் இருந்த சக்தி கட்டப்பட்டது போல் உணர்ந்தான். இதை செய்ய யாருக்குமே வாய்ப்பில்லை. இந்த உலகில் எனது சக்தியை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு யார் இருக்கிறார்கள் என்று ஒரு கோபமும் எரிச்சலும் அவனுக்கு தோன்றியது. அதே நேரம் தனது இடது கையில் நீல நிற வாளை பிடித்திருந்த ஆதித்யா அந்த இடத்திலிருந்து வேகமாக எதிர்த்து வரும் சூறாவளியை நோக்கிச் சென்றான். ஏனெனில் இப்போது நித்திய மோட்சம் எனும் மருந்து முற்றிலுமாக ஆதித்யாவில் கையில் இருந்த சதுரனின் பிரபஞ்ச ஆன்மீக ஆத்ம சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டு 100% பூர்த்தி செய்யப்பட்டது. இப்போது வெளிப்பட்டது ஆதித்யாவின் சக்தி இல்லை, சகாதேவனின், அதாவது சதுரனின் சக்தி. அந்த சக்தி அந்த மாத்திரையின் வீரியத்தை கட்டுப்படுத்தி முழுமையாக அடக்கியிருந்தது. அந்த மாத்திரை முழுமை பெற்றதை உணர்ந்து அந்த இடத்திற்கு வந்த அந்த சூறாவளியையும் அதற்குள்ளிருந்த அந்த மர்மமான சக்தியையும் தடுக்கும் விதமாக ஆதித்யா இங்கிருந்து பறந்து அதை நோக்கிச் சென்றான். அனைவரும் சுயநினைவுக்கு வந்து ஆதித்யாவை பார்த்தனர். ஆனால் அவர்களால் ஆதித்யாவின் பழைய உருவத்தை பார்க்க முடியவில்லை. மாறாக ஒரு நட்சத்திர புள்ளி போல் இங்கிருந்து ஒரு சக்தி அனைவரையும் அழுத்தி கொண்டு சூறாவளி நோக்கிச் செல்வதையே பார்த்தனர். மகா மருத்துவர் மற்றும் ராணி துர்காதேவி அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் இது இளம் மருத்துவர் வித்தனா என்று அதிர்ச்சியில் பேச்சை இழந்தனர். ஏனெனில் இதற்கு முன் பார்த்த இளைஞனின் உருவத்தில் இல்லாமல் போர்க்கடவுளை போன்று தங்க நிற கவசமும் தங்க ஒளி மின்ன மின்ன அவன் அந்த சூறாவளி நோக்கி பறந்து சென்றான். யாரும் எதிர்பாராத விதமாக ஆதித்யா அதை நோக்கிச் செல்வதை அங்கு படுத்திருந்த உயிருக்கு போராடியவர்கள் பார்த்தனர். இவர்களுக்கு மேல் இவர்களை தாக்க வந்து கொண்டிருக்கும் சூறாவளியையும் பார்த்தனர். என்ன நடக்கப் போகிறது, இங்கு என்ன சூழ்நிலை ஏற்பட போகிறது என்று அனைவரும் பார்த்திருக்க, சரியாக வரும் சூறாவளியை தடுக்கும் விதமாக ஆதித்யாவின் கையில் இருந்த வாள் அப்போது நீல நிறத்தில் மின்னத் தொடங்கியது. அதை இறுக்கிப் பிடித்து ஆதித்யா இரு கைகளாலும் சூறாவளியை நோக்கி ஒரு சுழற்றினான். வெள்ளி மின்னல் என்று உரக்கக் குரலில் கத்தி வாளை சைத்தான். இவ்வளவு நேரம் சாதாரண வாளாக தோன்றிய அந்த நீலவாள் இப்போது ஒரு கர்ஜனையுடன் வெள்ளை டிராகனை அதிலிருந்து வெளியனுப்பியது. இதைக் கண்ட அனைவரும் இந்த சக்தி, இந்த வாள் என்று முணுமுணுக்க ஆசிரியர் வரதனுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. அது இப்போதுதான் அதன் உயிரை மீட்டு எடுத்ததாக ஆசிரியர் நீலகண்டர் கூறினார். அதை மீட்டெடுக்க அவர் தனது முழுமையான புண்ணிய சக்தியையும் வழங்கியிருந்தார். ஆனால் அது இவன் கைக்கு சென்ற பிறகு இப்படி செயல்படுகிறதே, என் கையில் இருக்கும்போது அது ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தவில்லையே, இந்த வாள் மற்றும் இவன் யார், உண்மையில் இது வதன்தானா என்று அவன் மனது ஆச்சரியத்திலும் பிரமிப்பிலும் இருந்தது. சூறாவளியை நோக்கி தனது வாளை சுழற்றி வெள்ளை நிற டிராகனை அனுப்பிய ஆதித்யா அந்தரத்திலேயே நின்று பார்த்தான். அவனிடம் இருந்து சென்ற அந்த வெள்ளி டிராகன் சக்தி கொண்ட வடிவம் அந்த சூறாவளியுடன் ஒன்றுடன் ஒன்று மோதி வெடித்து சிதறியது. அதே நேரம் சூறாவளி சுழன்று கொண்டே சிறிது பின்னோக்கி சென்றது. அப்போது சூறாவளியிலிருந்து ஒரு கருமையான விசித்திரமான உயிரினம் தனது 4 கால்கள் மற்றும் 2 பெரிய இறக்கைகளுடன் முகத்தில் காண்டாமிருகம் போன்ற உருவத்துடன் காற்றில் வந்து இறங்கியது. அதை பார்த்த அனைவரும் மிரண்டு போனார்கள். சாதாரண சூறாவளி என்று நினைத்தால் சூறாவளிக்குள்ளிருந்து ஏதோ ஒரு அபூர்வ அசுரன் வந்து நிற்கிறான். இவர்களுக்கெல்லாம் இங்கு எப்படி வர முடிந்தது? பனிப்பிரதேசத்திற்குள் உயிரினங்களைத் தவிர அதீத சக்தி படைத்த அசுரர்கள் பனிச்சுவர் அனுமதிக்காதே என்று கூறிக்கொண்டிருக்க, அப்போது ஆசிரியர் வரதன் அவர்களை சுட்டிக்காட்டி, மேலே பாருங்கள், வானத்திலிருந்து வரும் சூறாவளி வானத்தில் ஒரு நுழைவு வாயிலை திறந்திருக்கிறது. இது அபூர்வத்திலும் அபூர்வம், இது போன்று இதுவரை யாருமே பார்த்ததில்லை என்றான். அதை கேட்ட மகா மருத்துவர், அப்படியென்றால் அடுத்த உலகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வருவதற்கான நுழைவு வாயிலா?
மோட்சமடைந்தவர்கள் மட்டுமே அங்கு செல்ல முடியும், ஆனால் திரும்பி வர முடியாது என்றுதானே கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கையில் அசுரர்கள் இங்கு எப்படி என்று கேட்க, ராணியோ இங்கு கீழே இருக்கும் அந்த மின்னும் நீலம் மற்றும் பச்சை நிறம் கலந்த மருந்தை காட்டி, ஒருவேளை இதற்காக இருக்கலாம். இது மிகவும் அபூர்வ மருந்தாக கருதப்படுவதால் இதை ஆக்கிரமிக்க வந்திருக்கலாம் என்று கூறினாள். அங்கு இருக்கும் யாருக்கும் இதை நம்ப முடியவில்லை. ஒரு சாதாரண இளைஞன், மருத்துவத்தில் பெயர் பெற்றவன், அவன் செய்யும் மருந்து என்னதான் புகழ்பெற்றதாக இருந்தாலும் உலகையே எதிர்த்து உலக விதிகளை மீறி மேலுலகத்திலிருந்து கீழுலகத்திற்கு அசுரர்கள் வரும் அளவிற்கு இந்த மாத்திரை இருக்கக்கூடும் என்றான் மகா மருத்துவர். அதே கணம் அவனுக்கு விசித்திரமாகவும் இருந்தது. அவன் மற்றொன்றையும் எண்ணி பார்த்தான். நகர மக்களை பாதித்த விஷம் அந்த அளவிற்கு அபூர்வமானதா அல்லது அந்த அளவிற்கு தீமையானதா என்ற எண்ணம் அங்கிருந்தவர்களுக்கு தோன்றியது. அதே நேரம் ஆதித்யா எதிரே நின்ற விசித்திரமான கொடூரமான உயிரினத்தை பார்த்து ஒரு புன்னகையுடன், உன்னை நான் சந்ததி இல்லாமல் அப்போதே அழித்திருக்க வேண்டும், அன்று நான் விட்டு வைத்த மிச்சம் நீ என்று ஆதித்யாவின் உடலில் இருந்த சதுரன் கூறினான். உடனே அந்த அசுரன் சிரிக்கும் குரலில், அன்று நீ விட்டு வைத்த மிச்சம்தான் நான், ஆனால் இப்போது நான் உன்னை விடவும் பலசாலி என்று கூறி தனது வாயிலிருந்து ஒரு விசித்திரமான கருநிற எச்சிலை துப்பியது. அது ஆதித்யாவை நோக்கி வர ஆதித்யா தனது வலது கையை முன்னோக்கி ஒரு சிறு முத்திரை போல் வரைந்தான். ஆதித்யாவின் முன் இப்போது ஒரு 4 முகங்கள் கொண்ட கூர்மையான ஆயுதம் தோன்றி அந்த எச்சிலை கிழித்து 4 புறமும் தெறிக்கச் செய்தது. அதை பார்த்த எதிரே நின்ற அந்த உயிரினம் கலகலவென சிரித்தது. நீ இன்னும் இது போன்ற சாதாரண தந்திரங்களைத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? உன்னிடம் இருக்கும் வாயு கலைகளை வைத்து நீ என்னை வெற்றி பெற முடியும் என்று எண்ணுகிறாயா? அப்போது இருந்த வாகை ராட்சசன் இல்லை நான். இப்போது அதீத சக்தி வாய்ந்த வாயு ஆற்றலை கொண்டவன். உங்களால் மட்டுமே முடியும் என்று அப்போது மார்தட்டிய வாயு நுழைவு வாயில்களை இப்போது என்னாலும் திறக்க முடியும் என்று கூறியது. பார்த்தேன், ஆனால் அதை நீயாக திறக்கவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருப்பது எனக்கு தெரியும் என்றான் ஆதித்யா. அதற்கு வாகை ராட்சச அரக்கன், தெரியுமா? இது இப்போது தெரிந்து என்ன புண்ணியம்? அப்போது தெரிந்திருந்தால் நீ என்னை வெற்றி பெற்று என்னை தப்பிக்காமல் கொண்டிருக்கலாம். இனி அதை கண்டுபிடித்து உனக்கு எந்த ஒரு சாதகமும் இல்லை என்றது. சதுரனின் அதீத சக்தியால் ஆதித்யாவின் உடல் சிதைந்து கொண்டிருக்கும் வேளையில் வாகை ராட்சசன் மறைத்து வைத்திருக்கும் அந்த விபரீதம் என்ன? ஆதித்யா இந்த தற்கொலை போரில் வெல்வானா? இதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வீரன்.